நவக்கிரகங்களின் நல்லாசியுடன் அனைவருக்கும் வணக்கம். 2026-27 ஆண்டுக்கான கன்னி லக்னம் ராசியினருக்குண்டான குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். இதுவரை உங்கள் ராசிக்கு தொழில் கர்ம ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் பயிற்சியாகி உச்சம் பெறுகிறார். குரு பகவான் காலச்சக்கர ராசியில் 12 வருடத்திற்கு ஒரு முறை கடக ராசியில் உச்சம் பெறுவார். ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்ற குரு பகவான் 5ஆம் பார்வையாக ராசிக்கு 3ஆம் இடத்தையும் 7ஆம் பார்வையாக ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தையும் 9ஆம் பார்வையாக கலத்திரஸ்தானம் சப்தமஸ்தானம் ஆகிய வீடுகளை உச்சம் பெற்ற குரு 5, 7, 9ஆம் பார்வையாக பார்ப்பதால் மிகப்பெரிய யோகம், பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். நீங்க நினைச்சதெல்லாம் நடத்தி காட்டுவீங்க. இதுவரை 10ஆம் இட குருவால் நீங்க நினைச்ச மாதிரி எதுவும் நடக்காம காரிய தடை ஏற்பட்டு மன உளைச்சலுக்கும் குழப்பங்களுக்கும் ஆளானீங்க. 11ஆம் இடமான லாபஸ்தான உச்ச குருவால் இனி உங்களுக்கு அந்த கவலை வேண்டாம். சமூகத்தில் உங்க மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, புகழ் உயர்ந்து அனைவரும் மதிக்கும்படியான சமூக அந்தஸ்து உயரும். இதுவரை கோர்ட் கேஸ் வழக்கு விவகாரங்களில் இழுபறியாக இருந்த நிலை மாறி வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்வு ஏற்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சந்தோஷமாக புது பொலிவுடன் மகிழ்ச்சியா காணப்படுவீங்க. நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் சேர்ந்து உங்கள் வீட்டு கல்யாணம், நண்பர்கள் வீட்டு விழா, காது குத்து, திருமணம், வளைகாப்பு, சீமந்தம், பிறந்த நாள் விழான்னு அடிக்கடி விருந்து விழாக்களில் கலந்து கொண்டு சந்தோஷமா ஹாப்பியா காணப்படுவீங்க. இதுவரை உங்க வாழ்க்கையில் பட்ட கஷ்ட நஷ்டம், துன்பம், துயரங்கள் எல்லாம் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். பல விதத்தில் நல்ல வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி தருவார் லாபஸ்தான குரு. அக்கா, அண்ணன், தம்பி, தங்கைகள் என்று பழைய பகை, கோபதாபங்களை மறந்து நீங்கள் அனைவரும் ஒன்னு சேர்ந்து சுப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சொந்த பந்தங்களை பார்த்து விசாரிச்சு சந்தோஷப்படுவீங்க. வெளியூர், வெளிநாடு செல்ல ஏற்கனவே முயற்சி செஞ்சவங்களுக்கு வெளிநாடு செல்லும் யோகம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த குரு பயிற்சி உங்க வாழ்க்கையை பல மடங்கு உயர்த்திவிடும். குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருப்பீங்க. பெண்கள் தைரியத்துடனும் தன்னம்பிக்கை துணிச்சலாகவும் செயல்பட்டு பல நல்ல முடிவு எடுத்து பல சாதனை செய்து காட்டுவீங்க. நீங்கள் எதை செய்தாலும் தொட்ட காரியம் வெற்றி பெற்று புது தெம்புடனும் புது பொலிவுடனும் காணப்படுவீங்க. திருமண வயதில் உள்ள கன்னிராசி ஆண்கள் பெண்களுக்கு திருமண சுபகாரியம் நடைபெறும் யோகம் நேரம் வந்துவிட்டது. இதுவரை உங்க வீட்டில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் தடைபட்டிருந்தால் இனி அதெல்லாம் விலகி கல்யாணம் நடைபெறும், சுப நிகழ்ச்சி நடைபெறும். 10-20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அம்மா அப்பா பார்த்து யார கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்களோ மறுபேச்சு பேசாம கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஆனா இப்ப அதெல்லாம் மாறி கல்யாணம்னா ஏகப்பட்ட கண்டிஷன் போடுறாங்க. பொண்ணுக்கும் பையனுக்கும் பிடிச்சிருந்தா அப்புறம் 6 மாசம் போன்ல பேசி பழகின அப்புறம்தான் அதுவும் பிடிச்சிருந்தா தான் கல்யாணம் செய்துக்குவோம்னு இன்று இளைய சமூகம் போயிட்டு இருக்கு. திருமணம் என்பது நீண்டகால வாழ்க்கை. ஆண்கள் பெண்களுக்கு திருமண ஜாதக பொருத்தம் பார்க்க, மேரேஜ் மேட்சிங் பார்க்க கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஜாதகம் அனுப்பலாம். இல்லைன்னா நேர்லயும் வந்து பொருத்தம் பார்க்கலாம். குடும்பத்தில் பொருளாதார வளம் அதிகரிக்கும். எடுத்த காரியத்தில் எத்தனை தடை வந்தாலும் அதையெல்லாம் முறியடிச்சு வெற்றி பெறுவீர்கள். உங்களோட செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். சந்தோஷமா காணப்படுவீங்க. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்படும். கருத்து வேறுபாடெல்லாம் மறந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்பா அனுசரணையா ஒற்றுமையா இருப்பீங்க. பிள்ளைகளால் புகழ் பெருமை ஏற்படும். குடும்பத்திற்கு தேவையான சகல வசதிகளையும் செய்து தருவீங்க. கணவன் மனைவிக்குள் அப்படி ஏதாவது அவங்களுக்குள்ள சண்டை பிரச்சனை இருந்தா அவங்க ஜனனகால சுய ஜாதகத்தில் நடைபெறும் தசா புத்திகள் சாதகமா இருக்காது. அல்லது 6, 8 கூடிய சஷ்டாஷ்டக நட்சத்திரமாக இருக்கும். 11ஆம் இட லாப குரு இப்போது நீங்கள் எடுக்கும் எந்த விதமான முயற்சியாக இருந்தாலும் தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, பணம் கொடுக்கல் வாங்கலாக இப்படி எந்த முயற்சி செய்தாலும் பல விதத்தில் நன்மைகளும் லாபமும் முன்னேற்றமும் ஏற்படும். நீங்க சின்னதா முயற்சி செஞ்சாலும் அதில் பெரிய அளவுல வெற்றி பெறுவீங்க. உங்களிடம் யாராவது கடன் வாங்கியிருந்தா வாங்கிட்டு திருப்பி கேட்டா சாக்கு போக்கு சொல்லி வாங்கின கடனை திருப்பி தராம இருந்தவங்க வாங்கின கடனை நேர்மையா திருப்பி தருவாங்க. பல மாசம் பல வருஷமா வாரா கடன், பழைய பாக்கி எல்லாம் வசூலாகும். நீங்க யாரிடமாவது கடன் வாங்கியிருந்தா நேர்மையா வாங்கின கடனை திருப்பி கொடுப்பீங்க. 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் உங்களுடைய வாழ்க்கையில் சகல சௌபாகியங்களையும் அனுபவிக்கும் ஆண்டாக இந்த குரு பயிற்சி அமையும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகி படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படும். குரு பகவான் 5ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தையும் 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தையும் 9ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தையும் பார்ப்பதால் உங்கள் அறிவாலும் புத்திசாலித்தனத்தாலும் கடின முயற்சியாலும் வெற்றி பெற குருவின் பார்வை பலம் பரிபூர்ணமாக அமைந்திருப்பதால் நீங்கள் திட்டமிட்டு செய்யும் சகல காரியங்களிலும் வெற்றி வாய்ப்பு ஏற்படும். உங்கள் மகள் அல்லது மகன் வாழ்வில் நிறைய முன்னேறி பெருமை கொள்ள செய்வார். உங்கள் மகன் மகளுக்கு கல்யாணம், திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீண்ட நாள் குழந்தை பாக்கியத்திற்கு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு சந்தான பிராப்தம், புத்திர பாக்கியம் உண்டாகும்.
நல்ல செய்தி காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் முற்பிறவியிலும் இந்த பிறவியிலும் செய்த நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு உதவ முன்வரும். நான் சொன்ன பலன்கள் விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையுடன் தொடர்பு கொண்டிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அப்பாயின்மெண்ட் வாயிலாக உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலனை கேட்டு தெரிந்து கொள்ளுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.